நமஸ்காரா. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது வரைக்கும் நம்ம அஸ்தி சந்தி இந்த இருக்கிறோம் இருக்கிறீர்கள் அதுக்குண்டான வினைச்சொற்களை பார்த்தோம். ஸோ இதே மாதிரி மற்ற வினைச்சொற்கள் பன்மையில எப்படி வருங்கிறது ஒரு முறை பார்க்கலாமா? ஒரு முறை ஒருமையில எப்படி வருதுன்னு சொல்லி ரெக்கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பன்மையில எப்படி வரும்னு பார்க்கலாம். ஸோ ஒருமையில வதத்தி ஜெனரலா வினைச்சொற்கள் எல்லாமே தீல முடியும்னு பார்த்தோம். ஸோ இந்த தீல முடிகிற வினைச்சொற்கள் அகம் துவம் தவிர மற்ற எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னோம். ஸோ பவான் பவதி, ஸோ பவான் வதத்தி, பவதி வதத்தி, சஹா வதத்தி, ராமஹா வதத்தி, லக்ஷ்மணஹா வதத்தி, மித்ரம் வதத்தி, இது மாதிரி எல்லாத்துக்கும் வதத்தி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பகுவச்சனம் பார்த்தோம் அப்படின்னா பன்மையில வதந்தி. ஸோ சஹா வதத்தி, தே வதந்தி, அவன் சொல்கிறான், அவர்கள் சொல்கிறார்கள். பாலகஹ வதத்தி, பாலகாஹ வதந்தி, சிறுவன் சொல்கிறான், சிறுவர்கள் சொல்கிறார்கள். பவான் வதத்தி, பவந்தஹ வதந்தி, நீங்கள் இல்ல நீ சொல்கிறாய், நீங்கள் சொல்கிறீர்கள். சிக்ஷகஹ வதத்தி, சிக்ஷகாஹ வதந்தி, ஆசிரியர் சொல்கிறார், ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். ஓகே, சோ இங்கேயும் அதே மாதிரிதான். இந்த வதத்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டா எப்படி நம்ம வதாமி வதசி அது மற்ற வார்த்தைகளை நம்ம சொன்னோமோ அதே மாதிரிதான் இங்க அதே கொஞ்சம் மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா வதந்தி அப்படின்னு நான் சேர்த்து சொன்னோம் அப்படின்னா நடுவுல அது பன்மையா மாறிடும். ஓகேவா? சோ வதத்தி வதந்தி, படதி படந்தி, லிகதி லிகந்தி, பஷ்யதி பஷ்யந்தி. எல்லாத்துக்கும் இந்தி இந்தின்னு சொல்லி அது லாஸ்ட்ல சேர்ந்து வரும் பன்மையில. அப்புறம் வதசி அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த வதசிங்கிறது அசி மாதிரி தான், துவமோட மட்டும்தான் வரும். துவம் வதசி, நீ சொல்கிறாய். அதுக்கு பகுவச்சனம் பன்மையில பார்த்தோம் அப்படின்னா யூயம் வதத, யூயம் வதத. சோ படசி படத, லிகசி லிகத, காதசி காதத, பஷ்யசி பஷ்யத. ஸோ எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் எண்டிங் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அதை கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்கேஸ் நீங்க துவம் யூஎம் ஸ்கிப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்க பவான் பவதி யூஸ் பண்ணி வதத்தி வதந்தி யூஸ் பண்ணிக்கலாம். பட் துவம் யூஎம்க்கு மட்டும் வதசி வதத்த அப்படின்னு வரும். இப்போ அகம்க்கு என்ன வரும்? வதாமி அப்படின்னு வரும். அகம் வதாமி, அகம் பஷ்யாமி, அகம் லிகாமி. ஸோ வயம் வதாமஹா, வயம் பஷ்யாமஹா, வயம் லிகாமஹா, வயம் பட்டாமஹா, வயம் சிந்தையாமஹா. எல்லாத்துக்கும் மகா 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 எண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான். இப்போ ஒரு ஷார்ட் எக்ஸசைஸ். ஏதாவது ஒருமையில ஒரு சென்டென்ஸ் வினைச்சொல்லோட சொல்லுங்க. அதே சென்டென்ஸ் அப்படியே பன்மையில வினைச்சொல்லோட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே நிகழ்கால வினைச்சொற்கள் தான். ஓகேவா? ஸோ இப்போ ட்ரை பண்ணலாமா? शिक्षकः शिक्षकः वदति, शिक्षकाः वदन्ति, बालकः वदति, बालकाः खादन्ति, छात्रः लिखति, छात्राः लिखन्ति. अहं पठामि, अहं पठामि, वयं पठामः, त्वं पश्यसि, त्वं पश्यसि, त्वं पश्यसि, यूयं पठत, यूयं पश्यत पश्यत. भवान् चिन्तयति, भवान् चिन्तयति, भवान् चिन्तयति, भवन्तः 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 चिन्तयन्ति. त्वं पठसि, यूयं पठतः पठत पठत. त्वं
गच्छसि यूयं गच्छत ம், अहं वसामि यूयं वसामः no. யூயம் வசத. यूयं वसत ம், अहं तिष्ठामि ம். वयं तिष्ठामः சஹ தியஜதி. सा त्यजन्ति தே त्यजन्ति. सा ते त्यजन्ति बालकः जानाति. बालकाः जानन्ति पुत्रः आगच्छति. पुत्राः आगच्छन्ति वृद्धः क्रीडति. वृद्धाः क्रीडन्ति अहं पिबामि. वयं पिबामः त्वं पुस्तकं नयसि. यूयं पुस्तकं नयामः नयथ. नयत श्वः कार्यक्रमः भवति. स्वः कार्यक्रमाः भवन्ति. स्वः कार्यक्रमाः भवन्ति நாளை நிகழ்ச்சி இருக்கிறது. நாளை நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. चित्रकारः लिखति. चित्रकाराः लिखन्ति उत्तमम्. बालकः गच्छति बालकाः गच्छन्ति त्वं त्यजसि यूयं त्यजत अहं स्मरामि वयं स्मरामः वृक्षः सन्ति वृक्षः अस्ति वृक्षाः सन्ति श्वः परीक्षा भवति. श्वः परीक्षाः भवन्ति. पञ्चवादने पुत्रः आगच्छति. पञ्चवादने पञ्चवादने पुत्राः आगच्छन्ति. श्वः त्वं गच्छसि. श्वः यूयं गच्छत. उत्तमम्. रामः खादति रामाः खादन्ति अहं खादामि वयं खादामः त्वं खादसि यूयं खादथ. अम्बा पाकं पचति. अम्बाः पाकं पचन्ति. बालकः क्रीडति. बालकाः क्रीडन्ति. त्वं भवनं पश्यसि. यूयं भवनं पश्यत. अहं परीक्षां लिखामि. वयं परीक्षां लिखामः. श्वः 7 चित्रमन्दिरं गच्छामि. श्वः 7 चित्रमन्दिरं गच्छामः. இந்த வீடியோல ட்ரை பண்ற எக்ஸசைசஸ் சென்டென்சஸ் எல்லாமே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நீங்க லைவ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க லைவ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம். இல்லை நீங்க அந்த டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி லைவ் எக்ஸசைசஸ்ல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதே மாதிரி வீடியோஸ் அடிக்கடி பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனல் sanskrit.today சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.